ஒரு கண்ட்ரியும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜெர்மனி $100 million, UAE $100 million, UK $75 million, US $17.5 million, டென்மார்க் $50 million, Ireland and European Union $27 million, Norway $25 million, Canada $12 million, ஜப்பான் $10 million சொல்லி இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு $700 million வந்து இந்த ஒரு COP28 ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி. இந்தியன் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய் வரும். இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒரு காப்னால ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் 5600 crores $700 million இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 0.2% ஆஃப் வாட் கிளைமேட் டிசாஸ்டர் இஸ் ஆஸ்கிங் ஃபார். அதாவது மொத்தம் நமக்கு ஒரு $350+ billion தேவைப்படுது இந்த பாயிண்ட் இன் டைமில். அதில் வெறும் $700 million தான் வந்து $700 million தேவைப்படுறது எவ்வளோ $350 billion. அப்போது வெறும் ஒரு 0.2% தான் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் யூஎஸ் மாதிரி மோஸ்ட் பொல்யூட்டிங் கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் $17.5 million தான். அது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கண்ட்ரீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த காப்மே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது.